ஹாய் guys, welcome back to JD Accents, me ஜீவா. எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முகேன் ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரீசெண்டாக ஒரு சாங் வந்திருக்கு. இப்போ வந்துச்சு ஜூலை 26, ஓகே 26 வந்திருக்குது. அந்த சாங் நானுமே கேட்கலன்னா திடீர்னு தான் என்ன முகேன் ராவ் ஆளையே காணா என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறப்ப தான் ரீசெண்டாக சாங் ஒன்று வந்து இருக்குது. அவர் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு தனி ஃபேன்ஸ் ஒன்றுமே இருப்பீங்க. பிக் பாஸ்ல அவர் வின் பண்ணதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பேத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சாங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு. எனக்குமே முகேன் ராவ் பற்றி சொல்லணும்னு சொன்னால் அபிநயா சாங் வந்து எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்ல தான் ரொம்பவே பிடிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறேன் சாங், அப்புறம் மயக்கிரியே அந்த பாட்டு, அதெல்லாம் வேற லெவல்லே ரொம்பவுமே பிளேலிஸ்ட்ல இன்னுமே இருக்க சாங்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அவரோட சாங் ஒன்று வந்திருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்து வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ கைஸ். Calm your mind with chakra based meditation music. Saregama Karwa Wellness. ஜிம் ஓகே, ஆளே மாறிக்கிட்டு இருக்காரு. அழஞ்சாச்சு தொலைஞ்சாச்சு வாழ்க்கைய பிளாக் அண்ட் இந்த வாய்ஸ் தான் பகலெல்லாம் இருட்டாச்சு, அவ்வளோ பிடிக்கும் அந்த வாய்ஸ். வெறுப்பாச்சு கடுப்பாச்சு இருந்தது எல்லாம் களைஞ்சாச்சு, நிஜமெல்லாம் பொய்யாச்சு. போரான வாழ்க்கை எனக்காக இங்க யாருமே இல்லையே, கண்ணெல்லாம் பேர்க்க எப்போதும் நிம்மதி இல்லையே. போரான வாழ்க்கை எனக்காக இங்க யாருமே இல்லையே, கண்ணெல்லாம் பேர்க்க எப்போதும் நிம்மதி. நல்லா அப்போ ஒரு ஃபீலாக இருக்கு அந்த பாட்டு. அந்த சாங் வந்து போரான வாழ்க்கை அப்படிங்கிறதான் டைட்டிலு. நல்லா இருக்குது அந்த சாங். ஓகே, லிரிக்ஸ் விஷ்ணு தேவன், விஷ்ணு பேர் என்னது, விஷ்ணு தேவன். ஓகே, கண்ணோட சோகம் என் கையோட நீல சொல்லவ நானும் எங்க டூயட் பாட எப்போ என் வாழ்க்கை சன்ரைஸ பார்க்கும் கண்ணாடி பார்த்து போயாச்சு காலம், காத்து இல்லாம வெறும் நல்லா இருக்கு guys. மேவே நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக், பிடிச்சிருக்கு பாட்டு. Wow. பிடிச்சிருக்கு அந்த லிரிக்ஸ், அவ்வளோ அழகா இருக்கு. எடிட்டர் தீபக், ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கு. ஒரு எமோஷனல் ஆகுது அந்த சாங். இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பாது இருக்கு. ஊரான வாழ்க்கை. ஓகே, ஜின் த பேட் படமா அது இருக்கலாம், தெரியல. நான் இது வரைக்கும் பார்க்கல என்ன சீன்னு சொல்லி. படத்துல ஒரு சாங் தான் போல, படம் நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போரான வாழ்க்கை லிரிக்ஸ். ஓகே, லிரிக்கல் வீடியோ தான் அது. இது யாரு சிங்கர்? முகேன் ராவ் சிங்கர். சாரி, யார் சிங்கர்னு கேட்குறேன். முகேன் ராவ் தான் சிங்கர்.
நல்லா இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் முகேன் ராவுட் சாங் ஒன்று கேட்குறதுன்னு சொன்னால் பிடிச்சிருக்கு எனக்கு. இதுக்கு முன்னாடி சாங் வந்திருக்கலாம், பட் நான் எதுவுமே தேடி பார்க்கல. அதான் சொன்னேனே, முகேன் ராவுட் எலெக்ஷன்லேயே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அபிநயா பாட்டு ரொம்ப பிடிக்கும், போகிறேன் போகிறேன் பாட்டு ரொம்ப பிடிக்கும், மயக்கரியே அந்த பாட்டெல்லாம் வேற லெவலில் ஹிட் ஆனது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச பாட்டு. அதுக்கப்புறம் அவரோட சாங்லாம் பஸ் நான் எதுவுமே கேட்கல. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, முகேன் ராவ் என்னடா காணாம ஏதோ அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா போயிட்டு பார்த்தேன். அப்பதான் அப்போ இது ஒரு படத்துல உள்ள சாங்க்குன்னு நினைக்கிறேன். இது எத்தனாவது சிங்கர்னு தெரியல, பாட்டு 2-3 ரிலீஸ் ஆகிருக்குமா இருக்கும், பாப்பன் செக் பண்ணி எப்படின்னு சொல்லி. பட் இந்த பாட்டு அவசரம் அவ்வளோ அழகா இருக்குது. அது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு யுவன்ட் பாட்டு கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம முகன் வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இந்த முன்ன இருந்த பாட்டுல எல்லாமே அப்படி எனக்கு ரொம்பவுமே அதான் சொன்னேன், அபிநயா பாட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். அதுலேயே அவ்வளோ அழகா இருக்கும் வாய்ஸ். இந்த பாட்டு கேட்குறமே கிட்டத்தட்ட ஒரு யுவன்ட் சாங் மாதிரி, ஒரு மெலோடி சாங் மாதிரி, சோகமா போகிற மாதிரி நல்லா இருக்கு. அந்த லிரிக்கை வந்து நீங்க கேட்ட பாருங்க, அதை கேட்டால் உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஆகும். வாவ் இவ்வளோ நல்லா இருக்கு பாட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. சாங் நேம் வந்து போரான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் டைட்டில். லிரிக் வந்து விஷ்ணு எதாவனா அவர் தான் எழுதியிருக்காரு. சாங் கம்போஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் அரேஞ்ச்ட் பை விவேக் மெர்வின். மியூசிக் மேனேஜர் வந்து விக்னேஷ் சங்கரன் அப்படிங்கிறவங்க தான். மியூசிக்குமே சொல்கிறக்கு ஒன்று இல்லை, மியூசிக்குமே பெஸ்ட்டாகவே தான் இருக்குது. அது பெருசாக ஒரு இதுவுமே இல்லை, அழகாக ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டுக்கு அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரியே கேட்குறப்பே நல்லா இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இப்படி ஒரு பாட்டு கேட்குறப்ப ஒரு ஃபீல் ஆனிச்சு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கேட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த பாட்டை. ஏன்னா பாட்டு ரிலீஸ் ஆகியே இப்போ போன மந்த் 26 வந்து பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. தான் சொன்னேனே, நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போ தான் நானுமே பார்த்தேன், பாட்டு எதுவும் முகன்ட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நல்லா இருக்குது. இந்த படத்தில் இன்னும் 2-3 பாட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தேடி பார்ப்போம். இது என்ன படம்னு ஃபர்ஸ்ட் தெரில. ஜிந்த பெட்னு இருக்கு, இது படமா இல்லை சாங்களோட ஆல்பமா, அந்த ஆல்பம் நேமா அப்படிங்கிற ஒன்றுமே தெரில. சர்ச் பண்ணி பார்ப்போம். படமா இருந்தால் ஆல்ரெடி ட்ரெயிலர் டீசர் எதுவும் வந்திருக்குமா, இருக்கும் தெரில என்னங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.